அவள் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கா, இனிமேல் ஜெய்சனையும் அந்த பொண்ணையும் பார்த்தீங்கன்னா காரி துப்புங்கன்ட்டு. அதுதான் என்கிட்ட அவளை பற்றி எல்லா ப்ரூஃப்மே இருக்குது. நான் மெயின் ரீசன் எதுக்காக நான் வெளியே வந்தேன் அப்படின்ற அந்த ப்ரூஃப் எல்லாமே இருக்குது. நீங்கள் ப்ரூஃபை பார்த்துட்டு பேசுங்க. ஆனால் அவள் இல்லை அப்படி இப்படின்னு வா. டிக்டாக் மூலமாக ஃபேமஸ் ஆகி யூடியூப் அண்டு இன்ஸ்டாகிராமில் கப்பலாக வீடியோஸ் போட்டுக்கிட்டு வந்த ஜெய்சன் அண்டு மோனிகா ஜோடியை பற்றி நம்மள பலருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக இவங்களோட வீடியோஸை பார்க்கறதுக்குன்னு யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஒரு தனி கூட்டம் இருக்குன்னு தான் சொல்லணும். பட் சமீப காலமாக வீடியோஸ் போடாமல் இருந்துக்கிட்டு வந்த இவங்களுக்கு இடையில ஏதோ சண்டை பிரச்சனைன்னு சொல்லப்பட்டுக்கிட்டு வந்த நிலையில மோனிகா திடீர்னு வீடியோ ஒன்று நேற்று ஷேர் பண்ணி, ஜெய்சன் என்ன ஏமாத்திட்டான், எனக்கு தெரியாமலேயே வேற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டான், ப்ளீஸ் அவனை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா காரு துப்பி செருப்ப காட்டுங்கன்னு சொல்லி ஆதங்கப்பட்டு பேசியிருந்தாங்க. மெரினா பீச் போறாங்க, யாருமே அந்த பொண்ணையும் பார்க்க மாட்டீங்க. அப்படி எங்கன்னா இனிமே பாத்தீங்கன்னா எனக்காக இனிமே எங்கன்னா அவனை பாத்தீங்கன்னா அப்படின்னு துப்பிட்டு கால இருக்கிற செருப்பை தூக்கி காட்டுங்க. இதை தொடர்ந்து இப்ப மோனிகாவோட கணவர் ஜெய்சன் ரீசெண்டா இந்த ஒரு இஷ்யூ பத்தி பேசி சில வீடியோஸை ஷேர் பண்ணிருக்காரு. ஸோ திருப்பியும் சொல்கிற மக்களே, அவள் வந்து மோனிகா பற்றி உங்களுக்கு தெரியும். நானும் மோனிகாவும் லைஃப் எப்படி வாழ்ந்தோம், நான் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன். ஆனாலும் நான் அவளை விட்டு எங்கேயும் நவுந்தது கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ இவ்வளோ பிரச்சனை நடந்து இவ்வளோ பெரிய ஒரு முடிவு ஜெய்சன் பசங்களெல்லாம் விட்டு வெளியே வந்திருக்கானா, எனக்கு அவள் பண்ண பெரிய துரோகம் தான். ஓகேங்களா? அவள் ஃபேமிலியும் அவங்க குடும்பமே சேர்ந்து என்னை ஒரு வழி பண்ணிட்டாங்க. என்னை ஒரு நரகத்துக்குலாம் அனுப்பிச்சிட்டாங்க. ஓகேவா? அதெல்லாம் நான் பொறுமையாக சொல்லுவேன். மோனிகா பண்ண தப்பு ப்ரூஃபோடு என்கிட்ட இருக்குது. நான் எல்லாமே சொல்லுவேன். நீங்கள் என்னை வந்து நீங்கள் உடனே கழுவி கூட ஊற்றிக்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உண்மை எந்த சைடு இருக்கோ பார்த்துட்டு பொறுமையாக பேசுங்க. எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண தேவையில்ல. பட் என்ன காரணத்துக்காக வந்தாருன்னு பார்த்து பொறுமையாக பழகி, பொறுமையாக பாருங்கள். ஓகேவா? அவள் எவ்வளோ நக்கலாக என்னை பற்றி நான் வீடியோ போடுறா, அப்புறம் என்னை பார்த்து காரி துப்ப சொல்கிறா. நான் இப்போ காமிச்சிட்டேன்னா அந்த வீடியோலாம் அதில் எனக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ஆள் சம்மந்தப்பட்டிருக்காங்க. பட் அவங்களை நான் இழுக்க விரும்பி, அதனால தான் இத்தனை நாள் கம்முன்னு இருந்தேன். நான் அவளுக்காக கம்முன்னு இல்லை, என் பிள்ளைங்களுக்காகவும் தான் கம்முன்னு இருந்தேன். இனிமேல் என்ன அவள் கிளிக்கிறா, நான் உண்மையெல்லாம். ஸோ மக்களே, ஃபஸ்ட்டு வீடியோ போட்டேன், அது டிலீட் ஆகிடுச்சு. ரெண்டாவது வீடியோ மட்டும் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, நான் கடவுள்னு சொல்லிடுறேன். ஓகே, மோனிகா என்னை பற்றி நிறையா வந்து பேசிகிட்டு இருக்கா, அது எல்லாமே உண்மை தான். ஓகேங்களா? ஸோ அதுக்குன்னு வந்து என் மேலே தப்பு இருக்கிறதுனால நான் வெளியே வந்தேன்னு இல்லை. ரெண்டு பேர் மேலேயும் என்ன தப்போ என்ன இதுவோ நீங்கள் பார்த்து பொறுமையாக சொல்லுங்கள். அவள் என்னை பற்றி துப்புங்கலாம் சொல்கிறா, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். இப்போது என்கிட்ட ஜெஃபி மீடியா அக்கௌண்ட் இல்லை, எனக்குன்னு ஒரு அக்கௌண்ட் ஒன்று யூடியூப்பில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணுறேன். இனிமேல் நான் என்னென்னலாம் பேச போகிறேனோ அதில் வரும். யார் மேலே தப்பு என்ன தப்பு ரெண்டு பேர் மேலேயும் தப்பா எல்லாமே வந்து உங்கள் கையில் ஒப்படைச்சிடுறேன். ஏன்னா நீங்கள் தான் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு அவ்வளோ பேசுகிறீங்க. என்ன ரீசனுக்காக ஜெய்சன் வெளியே வந்தான், அவங்க ஃபேமிலிலாம் சேர்ந்து எனக்கு என்ன பண்ணாங்க, என்னை ஒரு நரகத்துக்கு தள்ளினாங்க, அதெல்லாம் வந்து எல்லாமே நான் பொறுமையாக உட்காந்து சொல்லுவேன். மோனிகா எனக்கு பண்ண பெரிய துரோகத்தையும் நான் வலிப்பேன். உண்மையாக சொல்கிறேன், நான் அவளை நோண்டக்கூடாதுன்னு நினச்சேன். அவள் தான் என்னை 4 மாதம் 5 மாதமாக நோண்டிட்டு இருக்கா. எங்கள் 2 பேருக்குள்ள ப்ராப்ளம் போயிட்டு தான் இருக்குது. எல்லா ப்ராப்ளத்தையும் என் சைடுலேருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 2 சைடையும் யோசிச்சு எது உண்மைன்னு பார்த்து பேசுங்க. இந்த அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவள் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கா, இனிமேல் ஜெய்சனையும் அந்த பொண்ணையும் பார்த்தீங்கன்னா காரி துப்புங்கன்ட்டு. அதுதான் என்கிட்ட அவளை பற்றி எல்லா ப்ரூஃப்மே இருக்குது. நான் மெயின் ரீசன் எதுக்காக நான் வெளியே வந்தேன் அப்படின்ற அந்த ப்ரூஃப் எல்லாமே இருக்குது. நீங்கள் ப்ரூஃபை பார்த்துட்டு பேசுங்க. ஆனால் அவள் இல்லை அப்படி இப்படின்னு வா. ஆனால் நான் எல்லாத்தையுமே எனக்கு அதுதான் ரீசன். உடனே அதான் அவங்க குடும்பம் மட்டும்தான் அதெல்லாம் நம்புவாங்க. மக்களே, நான்லாம் ஒரு நரகத்தெல்லாம் போய் அனுபவிச்சுட்டு வந்துட்டேன். அவள் இப்படி ஆடுறானா, என்னை வந்து நீ அந்த நிலைமைக்கு என்னை தள்ளிடக்கூடாது. பொறுமையாக இருங்க மக்களே, பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். நான் ஒரு ப்ரூஃபாக வெளியே தரேன். அவள் எனக்கு பண்ண துரோகம், என்னை ஏமாத்தினது எல்லாமே நான் தருவேன். நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து அப்புறம் நீங்கள் யாரை காரி துப்புறீங்களோ துப்பிக்கோங்க. யாருக்காவது 5 பேருக்காவது புரியும் இல்லை நான் படுற கஷ்டம். நான் இந்த வீடியோ போடுறது எதுக்காக, அவளை நான் இதுவரையும் அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சேன். என் லைஃப்பை பார்த்து நான் வந்துட்டேன். ஆனால் அவள் என்னை மேலும் மேலும் அசிங்கப்படுத்துகிறா. நீங்கள் அப்போ பார்த்து காரி துப்புங்க. உன் மேலே தப்பா இல்லை அவன் மேலே தப்பான்னு நீங்கள் சொல்லுங்கள். ஓகேவா? வெயிட் பண்ணுறேன். நான் இப்போ சொல்கிறேன் பாரு, சிரிச்சிக்கின்னு வெயிட் அண்ட் வாட்ச் பாரு. இப்படி மோனிகா தனக்கு பண்ண துரோகத்தினால தான் மோனிகா விட்டு போனதாகவும் சீக்கிரமே இது சம்பந்தப்பட்ட ப்ரூஃபை வெளியிடணும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்காரு. இதனுடைய விளைவா மோனிகாவுக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வந்த பலர்ல சிலர் இப்ப ஜெய்சனுக்கும் சப்போர்ட் பண்ண தொடங்கியிருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்க விஷயம்.